ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக என்னோட ஃபஸ்ட் இயரில் நான் எப்படி கேன்வாங்கிற ஒரு டூலை மட்டுமே யூஸ் பண்ணி மந்த்லி 5 to 10K ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்ல போகிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வித் ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேன்வா யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறவே. எல்லாருக்கும் ஹாய், நான் செல்வகுமார், 18-year-old காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், thumbnail டிசைனர், ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டர் அண்ட் இன்னும் பல சொல்லிட்டே போகலாம். இந்த சேனல் நான் இதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சைட் இன்கம் அண்ட் ஸ்டடீஸை எப்படிலாம் மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக கிரியேட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம கேன்வாவில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் கேன்வா? கேன்வா இஸ் அ ஃப்ரீ ஆன்லைன் கிராஃபிக் டிசைனிங் டூல். ரொம்ப ஈஸியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் கேன்வாவில் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தமிழ், இன்ஸ்டாகிராம் போஸ்டர் அண்ட் ரீல் டெம்ப்ளேட்ஸ், காலேஜ் பிபிடி, லோகோ டிசைன், ரெஸ்யூம் அண்ட் பிஸ்னஸ் கார்டு, பேசிக் வீடியோ எடிட்டிங், சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ் போல் பல விஷயங்களை கேன்வா மூலமாக யூஸ் பண்ணிக்க முடியும். கேன்வாவை யூஸ் பண்ண என்கிட்ட ஒரு நல்ல ஒரு லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்களோட பேசிக் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கூட கேன்வாவை யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஹவு டு மேக் மணி யூஸிங் கேன்வா. ரீல்ஸ் அண்ட் சர்ச்சாக மைண்ட்லெஸ்ஸாக டூம் ஸ்ட்ரோலிங் பண்ணாமல் ஒய்டியில் டன்ஸ் ஆஃப் ஃப்ரீயாக கேன்வா டியூட்டோரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் கன்சியூம் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களால் 1 வீக்லேயே கேன்வா டியூட்டோரியல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது ஃபுல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டிஸோ தான். அதை வச்சு உங்களால் கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணிட முடியும். அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட், கேன்வா டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. லைக் யூடியூப் தமிழ் டிசைன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக, இல்லை பிஸ்னஸ் கார்ட்ஸா, இல்லை ரெஸ்யூம், சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டா உங்களுக்கு லேர்ன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். Suppose if your budget allows, go for a Canva paid courses on the platforms like Udemy. 400 rupeesலேருந்து கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நாம் இப்போ லேர்னிங் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜான போர்ட்ஃபோலியோ செட்டப் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, யூஸ் டூல்ஸ் லைக் கேன்வா, கார்ட், விக்ஸ் இது போல் பல வெப்சைட் பில்டர்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண. இந்த போர்ட்ஃபோலியோவில் எதாவது இன்க்ளூட் பண்ணணும்னா அவங்களோட பழைய சாம்பிள் டிசைன்ஸ் அண்ட் ஒரு பாப்புலரான டிசைன் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அதை கூட நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு போனஸ் டிப் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் அவங்களோட டிசைன்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுவாங்க. அது மூலிமா உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. லைக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடிஷன். போர்ட்ஃபோலியோ செட்டப் பண்ணால் மட்டும் கிளைண்ட் கிடச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. நம்ம தான் கோல்டு டிஎம்ஸ் அண்ட் மெசேஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளைண்ட்ஸுக்கு. அவங்களுக்காக ஒரு டெம்ப்ளேட் தரேன், அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேசிக்காக ஸ்டார்ட் வித் 100 rupees அண்ட் ஸ்லோலி இன்க்ரீஸ் தி ரேட் வித் லெவலிங் அப் யுவர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸும் நிறையா இருக்குது. ஃபிவர், ஃப்ரீலான்சர், அப்வொர்க் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேன்வா டிசைனர், தம்ப்நெயில் டிசைனர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்களோட கிக்ஸை லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுவேன். நானே அதுக்கு இன்னும் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா நீங்களே யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 2 மெத்தட் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. ஹெச்சி அண்ட் ரம்பரோட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுவாங்க, லைக் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் 585 rupeesக்கு செல் பண்ணிட்டுருக்காங்க. மொத்தமாக இந்த டெம்ப்ளேட் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கன்னா 1700 people வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் 585 into 1700 போட்டால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 9,94,500 rupees வருது. ஸோ மொத்தமாக இவங்க ஒரு டெம்ப்ளேட்டை டிசைன் பண்ணுறதுக்கு 1 hour எடுத்திருப்பாங்க. அண்ட் ஹெச்சியில் யூஸ் பண்ணுறதுக்கே மேக்ஸிமம் 1 hour எடுத்திருப்பாங்க. மொத்தம் 2 hours தான் இவங்க ஸ்பெண்ட் பண்ண மொத்த டைமும். ஆனால் இவங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 9 lakhs சம்திங் கிடைக்குது. ஸோ ஹெச்சை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோலேயே சொன்னால் ரொம்ப லென்த்தியாக போயிடும். நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேன்வாவில் பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் லெவல் இல்லை அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, மேக் கேன்வா டியூட்டோரியல் கோர்சஸ், கேன்வாவில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த மாதிரி டிசைனிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸாக பப்ளிஷ் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு காசும் கிடைக்கும். இந்த வீடியோக்கு வந்துட்டோம். அண்ட் இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் மேக்கிங் மணி ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி வர வீடியோஸ் எல்லாமே ஸ்டடீஸ் அண்ட் மணி ரிலேட்டட் பற்றி தான் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் இனி கேன்வா டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த மாதிரி டிசைன்ஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் டில் தென் பாய்.